ஹல்லேலூயா. நம்ம தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியான மகிழ்ச்சி என்ன செய்யணும்? ஆண்டவரே கொடுக்கணும். இந்த ஜெபத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தில் ஒரு மகிமையான காரியங்கள், ஒரு பெரிய காரியங்களை என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு பேதுருவை பற்றி நம்ம ஜெபித்தோம். பேதுரு ஊக்கத்தோடு என்ன செஞ்சார்? சிறைச்சாலையில் எல்லாரும் சபையாரெல்லாம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பேதுருக்காக ஜெபிக்கும்போது கதவு எப்படி திறந்தது? தானாய் திறந்தது. அங்கே யார் வந்து நின்னா? தூதன் வந்து நிற்கிறார். அறையில் என்ன பிரகாசிக்குது? வெளிச்சம் பிரகாசிக்குது. இப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும். தூதன் வந்து நிற்கணும், அறையில் வெளிச்சம் பிரகாசிக்கணும். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை என்ன செய்யணும்? எல்லாருக்கும் தெளிவு வந்துச்சு. ஒரு பெரிய சந்தோஷம், பேதுரு வந்தோடனே ஒரு பெரிய சந்தோஷம் என்னது வந்துச்சு. ஹல்லேலூயா. இதை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க, மகிழ்ச்சியான காரியம், சந்தோஷமான காரியம். நாங்கள் ஊக்கத்தோடே ஜெபிக்கும்போது அன்றைக்கி பேதுருக்கு கதவு எப்படி திறந்தது? தானாய் திறந்தது. எல்லா பயங்கள் திகிலெல்லாம் மாறணும். கதவுகள் எல்லாம் தானாக என்ன செய்யணும்? திறக்கணும். எதெல்லாம் திறக்க முடியாத கதவுகள் அடைப்பட்டு இருக்கோ, ஆண்டவர் நம்ம எதெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கோமோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் அன்னைக்கு பேதுருக்காக சபையார் ஊக்கத்தோடு என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ண கதவுகள் தானாய் திறந்து, எதெல்லாம் நடக்க முடியாமல் இருக்கோ அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? தானாய் திறந்த அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யட்டும், அற்புதங்களை கொண்டு வரட்டும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபம். ஆமென்.